இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரையிலான வசனங்கள். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசித்தியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரின் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். இன்றைய நற்செய்தி உன்னால் முடியும். ஊக்கம் என்பது ஆக்சிஜன் போன்றது. அது இல்லாமல் நாம் வாழ முடியாது. குற்றாலீஸ்வரன் என்று அழைக்கப்படும் 13 வயது குற்றால் ரமேஷுக்கு இது உண்மையாக இருந்தது. ஆங்கில கால்வாயை தாண்டிய இளைய இந்திய நீச்சல் வீரர் என்ற சாதனையை படைத்த சிறுவன் உலக சாதனை படைத்தான். ஆனால் அவனது பயிற்சியாளர் KS இளங்கோவன் இல்லாமல் இது சாத்தியமில்லை. இளங்கோவன் கோடைக்கால நீச்சல் முகாமில் அவனது திறமையை கண்டறிந்தார். ஆங்கில கால்வாயின் குளிர்ந்த நீரில் இந்த சோதனையை செய்ய அவன் பயிற்சி செய்த போது பலர் அவனை அதைரியப்படுத்தினர். மேலும் அவனை இந்தியாவுக்கு திரும்பச் செல்ல சொன்னார்கள். இருப்பினும் அவனது பயிற்சியாளரும் தந்தையும் கொடுத்த ஊக்கம் அவனது இலக்கை முடிக்க அவனுக்கு தேவையான ஊக்கத்தை அளித்தது. கடல் பிரயாணத்தின் போது ஏற்பட்ட கடுமையான அலைகள் மற்றும் குளிர் காற்றினால் உண்டாகும் வேதனை இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுவிட நினைத்த போது பவுலும் பர்னபாவும் தங்கள் பயணத்தை தொடர அவர்களை ஊக்கப்படுத்தினர். அப்போஸ்தலர்கள் தெர்பை பட்டணத்தில் நற்செய்தியை பிரசங்கித்த பிறகு அவர்கள் லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். விசுவாசிகள் இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருக்க அவர்கள் உதவினார்கள். பிரச்சனைகள் அவர்களை வலுவிழக்க செய்தன. ஆனால் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கான அவர்களின் தீர்மானத்தை பலப்படுத்தியது. தேவனின் பலத்தில் அவர்கள் தொடர்ந்து முன்னேற முடியும் என்பதை உணர்ந்தனர். இறுதியாக பவுலும் பர்னபாவும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவினார்கள். இயேசுவுக்காக வாழ்வது ஒரு சவாலான கடினமான எதிர்நீச்சல் போன்றது. நமக்கு சில நேரங்களில் விட்டு கொடுக்க தோன்றலாம். அதிர்ஷ்டவசமாக இயேசுவும் அவரில் வாழும் விசுவாசிகளும் நாம் முன்னேறி செல்ல தேவையான ஊக்கத்தை அளிக்க முடியும். அவரோடு அதை நாம் மேற்கொள்ள முடியும்.